Hi everyone, welcome to my channel. ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து சுடிதாரில் வைக்கிற பிளாக்கெட் நெக்லைன் தான் நம்ம எப்படி செய்கிறதுன்னு நான் காட்ட போகிறேன். பிளாக்கெட் நெக்லைன்னா ஒரு ஃப்ரண்ட் ஓப்பனிங் இருக்க ஒரு நெக்லைன். அதாவது நம்ம காலர் நெக் சுடிதாராக இருந்தாலும் சரி, சாதா சுடிதார்னாலும் பட்டன் வைக்கிற மாதிரி ஒரு நெக்லைன் வரும். ஸோ இப்போ அந்த நெக்லைன் தான் எப்படி பண்ணுறது நீங்கள் பார்க்க போகிறீங்க. இதுக்கு வந்து ஒரு பீஸ் ஆஃப் ஃபேப்ரிக்கை வந்து முதல்ல இன்டர்ஃபேஸிங்கை வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணி எடுத்திருக்கேன். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெக்டாங்குலர் ஃபேப்ரிக். ஸோ இதோட லென்த் வந்து உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ நீங்கள் அதை வச்சுக்கலாம். ஓகே, ஸோ நான் நெக்லைன் கட் பண்ணியிருக்கேன். நெக்லைனோட சென்டர் பாயிண்ட்டை ஃபஸ்ட்டு நம்ம ட்ரா பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இப்போ நான் எடுத்திருக்கோட ஃபேப்ரிக் லென்த்து பார்த்தீங்கன்னா 15 inches லென்த் எடுத்திருக்கேன். அதோட அகலம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 5 inch இருக்குது. ஸோ இதில் வந்து சென்டர் பாயிண்ட்லேருந்து கொஞ்சம் தள்ளி இந்த மாதிரி நீங்கள் ஒரு பேட்டர்ன் ட்ரா பண்ணிக்கிங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இன்டர்ஃபேஸிங் கேன்வஸ் மேலே நான் வரைஞ்சிருக்கேன் பார்த்தீங்களா. ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் வந்து வி மாய் கீழே வந்து திரும்பி மேலே போகணும். இதை வந்து கரெக்டாக சென்டர் பாயிண்டில் வச்சு நம்ம பின்ஸை வச்சு ஃபர்ஸ்ட்டு செக்யூர் பண்ணிடுறோம். ஸோ கரெக்டாக சென்டரில் வருதா செக் பண்ணிக்கிங்க. ஸோ இதுக்கு இன்டர்ஃபேஸிங் யூஸ் பண்ணணுமான்னு கேட்டால் பண்ணலாம். இன்டர்ஃபேஸிங் யூஸ் பண்ணிங்கன்னா இன்னும் நல்லா ஸ்டிஃபாக ஃபேப்ரிக் ரொம்ப அழகாகவும் இருக்கும். ஸோ இப்போ நான் ட்ரா பண்ணியிருக்கேன்ல அந்த லைனில் இப்போ நம்ம இதை தைக்க போகிறோம். துணியோட நல்ல பக்கம் கீழே இருக்கணும். ஸோ இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா துணியோட நல்ல பக்கம். என் சுடிதார் ஃபேப்ரிக்கும் நல்ல பக்கம் தான். இப்போ வந்து இந்த இன்டர்ஃபேஸிங் வச்சுருக்கோம் இல்லையா, அது வந்து நல்ல பக்கம் தான். ஓகே, ஸோ கீழே வந்து நல்ல பக்கம் வர மாதிரி வச்சு கரெக்டாக நான் அந்த ட்ரா பண்ணியிருக்க லைனில் நான் தைக்கிறேன். ஸோ இதே மாதிரி லைனு நீங்கள் 15 inch லென்த்தில் மார்க் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நெக்லைன் எவ்வளோ தூரம் ஓப்பன் வேணுமோ அதை விட ஒரு 2 inch எக்ஸ்ட்ரா கீழே இறக்கி நீங்கள் இந்த மாதிரி வைக்கணும். ஓகே, கரெக்டாக சென்டர் பாயிண்ட் வருது. சென்டர் பாயிண்ட்லேருந்து நம்ம அடுத்த சென்டர் பாயிண்ட் போய் நம்ம இதை டர்ன் பண்ணி தைக்க போகிறோம். ஸோ பிளாக்கெட் நெக்லைன் பார்த்தீங்கன்னா நிறைய மெத்தட் இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 3 to 4 மெத்தட் இருக்குது. இதில் ஒன் கைண்ட் ஆஃப் மெத்தட். இந்த மாதிரியும் நீங்கள் பிளாக்கெட் நெக்லைன் தைக்கலாம். ஸோ இதுதான் கரெக்டான மெத்தட். அதாவது இது ஒன்று மெத்தடு தான் கிடையாது, 3 மெத்தட்ஸ் இருக்குது பிளாக்கெட் தைக்கிறதுக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா ஏற்கனவே நான் தைச்சு முடிச்சுட்டேன். இப்போது இது சென்டரில் எக்ஸாக்ட் சென்டரில் நான் கட் பண்ண போகிறேன். ஸோ இது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு பண்ணுறதுக்கு. அதனால நான் உங்களுக்கு இந்த மெத்தட் சொல்கிறேன். இது ரெண்டு சைட்லேயும் ஸ்லாண்டிங்காக சிசர்ஸை வச்சு நாச் பண்ணிக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஓப்பனிங் வந்து வந்துருச்சு நமக்கு. ஓகே, ஸோ ரெண்டு சைடு ஓப்பனிங் கரெக்டாக இருக்குது. ஸோ ஒரு சைடு மட்டும், அதாவது உங்கள் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் கொஞ்சமாக கட் பண்ணி நம்ம இதை கம்ப்ளீட்டாக எடுத்துகிட்டு போகிறோம். ஒரு சைடில் மட்டும் நான் இதை பண்ண போகிறேன். ஸோ கரெக்டாக உங்கள் மார்க் எட்ஜ் நம்ம எவ்வளோ தூரம் தைச்சிருக்கோமோ அதுலேருந்து கொஞ்சமாக கட் பண்ணி எடுத்துகிட்டு இதை டபுள் ஃபோல்ட் பண்ணி நம்ம ராங் சைடுக்கு திருப்ப போகிறோம். ஓகே, ஸோ கொஞ்சமாக க்ரீஸ் பண்ணி விட்டுக்குங்க. விட்டு இதை ரா எட்ஜை உள்ளே மடித்து இதை சின்னதாக ஒரு டபுள் ஃபோல்ட் பண்ணி இது நம்ம உள்ளே அந்த ரா எட்ஜ் மறையிற மாதிரி ராங் சைடுக்கு மடித்து விட போகிறோம். ஓகே, மடிச்சுட்டு இதை ஒரு 2லேருந்து 3 பின் வந்து பின் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இதை நம்ம தைக்கலாம். ஸோ இதை கம்ப்ளீட்டாக பின் பண்ணிவிட்டு ஸோ இப்போ இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா கீழே இருந்து சின்னதாக மடித்து இதை நம்ம டர்ன் பண்ண போகிறோம். ரொம்ப சிம்பிள் தான். அது ஒரு வாட்டி நம்ம சின்னதாக மடித்து இதுக்கு மேலே ரா எட்ஜ் வந்து ஓவர்லேப் ஆகிற மாதிரி வச்சு நம்ம ஏற்கனவே மடித்து வச்ச பிளாக்கெட் மேலே இது கொஞ்சம் பெருசாக வர மாதிரி மடித்து நம்ம ஃபோல்ட் பண்ண போகிறோம். ஸோ என்னோடய லெஃப்ட் ஹேண்ட் சைடு வந்து ஃபேப்ரிக் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் சின்னதாக இருக்கணும். ரைட் ஹேண்ட் சைடு வந்து கொஞ்சம் நிறைய துணி வச்சு நம்ம இந்த பிளாக்கெட்டை ரெடி பண்ணணும். அப்போ தான் அது ஓவர்லேப் பண்ணும்போது கரெக்டாக அது மூடி கரெக்டாக வந்து க்ளோஸ் ஆகும். இந்த மாதிரி வச்சு ஃபஸ்ட்டு பின் பண்ணிக்கோங்க. பின் பண்ண பிறகு இதை நம்ம தைக்க போகிறோம். ஸோ ஸ்ட்ரெயிட்டாக கீழே வரைக்கும் வரணும். ஸோ பார்க்க கொஞ்சம் ட்ரிக்கியாக இருக்கும். பட் ஆனால் நீங்கள் மிஷினில் உட்காந்து இதே பேட்டர்னில் இதே மாதிரி தைக்கும்போது ரொம்ப ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். கஷ்டமே இருக்காது உங்களுக்கு. ஸோ ஃபஸ்ட்டு வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடு நான் தைக்கிற மேலேருந்து ஒரு ஸ்ட்ரெயிட் தையல் போட்டிங்கன்னா அந்த டாப் ஸ்டிச் போடும்போது அது பர்ஃபெக்டாக உங்களுக்கு வந்து சீட் ஆகிடும். அதே மாதிரி இன்னொரு சைடும் அதே மாதிரி தான். அதுக்கு மேலே கரெக்டாக ஒரு ஸ்ட்ரெயிட் தையல் நம்ம படிமான தையல் போட்டு நம்ம இதை ஃபினிஷ் பண்ண போகிறோம்.
ஓகே. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ தூரம் ஓப்பன் வேணுமோ அந்த அளவுக்கு வச்சுக்கலாம். மீதி வந்து நீங்கள் க்ளோஸ் பண்ணிடலாம். இப்போ நான் வந்து முடிஞ்ச அளவுக்கு ஒரு 1 இன்ச் முன்னாடியே நான் க்ளோஸ் பண்ண போகிறேன். அதாவது பார்த்தீங்கன்னா மேலேருந்து கரெக்டாக அந்த பிளாக்கெட்டை ஒன்றுக்கு மேலே ஒன்று வந்து ஓவர்லேப் ஆகிற மாதிரி வச்சு பின் பண்ணிவிடுங்க. அப்போ கீழே வந்து உங்களுக்கு வந்து எந்த இடத்துலையும் சுருக்கமோ மடிப்பும் வராது. ஸோ இதை தைச்சிட்டு வந்து எனக்கு எந்த இடத்துல இந்த க்ளோஸ் வேணும், இது வரைக்கும் எனக்கு ஓப்பன் இருந்தால் போதும் நான் டிசைட் பண்ணணும், அந்த இடத்துல நான் நீடில் ட்ராப் பண்ணி துணியை டேர்ன் பண்ணி ஸ்டிச் பண்ணிவிடுங்க. ஸோ இது வரைக்கும் தான் உங்களால் அந்த பிளாக்கெட்டை ஓப்பன் பண்ண முடியும். அதுக்கப்புறம் உங்களால் ஓப்பன் பண்ண முடியாது. மேலேருந்து திரும்பி ரிவர்ஸ் வச்சு கீழே நம்ம கொண்டு போகிறோம். ஓகே. ஸோ இந்த மாதிரி சுடிதார் நெக்லைன்ஸ் நிறைய வேணும் நீங்கள் நினச்சிங்கன்னா மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா எந்த ஒரு வீடியோவும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். அதே மாதிரி என் சேனலில் எல்லா வீடியோவும் நீங்கள் பார்க்கலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா. இந்த மாதிரி ஒரு ஏரோ மார்க் ஷேப்பில் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வச்சுக்கலாம். இல்லை எனக்கு ஏரோ மார்க் பண்ணலாம், சாதாவே நீங்கள் அப்படி ஜஸ்ட் லைக் தட் மடித்து ஒரு தையல் போட்டுடலாம். இதே மாதிரி தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஸோ இப்போ ரொம்ப இது ட்ரெண்டில் இருக்குது. ஒரு சாதா பிளெயின் ஃபேப்ரிக்கை நீங்கள் வாங்கி அதுக்கு கான்ட்ராஸ்டிங் கலரில் இந்த மாதிரி நீங்கள் பிளாக்கெட் வைக்கும்போது ஒரு சாதா பிளெயின் ஃபேப்ரிக்கும் ரொம்ப எக்ஸ்க்ளூசிவாக ரொம்ப ரொம்ப ப்ரிட்டியாக இருக்கும், எலகெண்ட்டாகவும் இருக்கும் பார்க்குறதுக்கு. ஒன்ஸ் வந்து பிளாக்கெட் வச்ச பிறகு இந்த மாதிரி நெக்லைன் அட்டாச் பண்ணுறேன். ஸோ இன்டர்ஃபேஸிங் கேன்வஸும் துணியும் வச்சு நம்ம நார்மலாக எப்படி நெக்லைன் பண்ணுவோம் அதே மாதிரி பண்ணணும். ஆனால் ஒரு சைடுக்கும் ஒரு நெக்லைன் பண்ணும். இந்த சைடு தனியாக கட் பண்ணும், அந்த சைடு தனியாக கட் பண்ணி அது கூட நெக்லைன் ஜாயின் பண்ணுறோம். பண்ணிவிட்டு ஆஸ் யூஷுவல் எப்போவுமே நாச்சஸ் கட் பண்ணி நம்ம டேர்ன் பண்ணோம் இல்லையா, அதே மாதிரி நம்ம டேர்ன் பண்ணி நெக்லைனை ஃபினிஷ் பண்ணுறோம். ஓகே. ஸோ ஜஸ்ட் லைக் தட் இந்த ஃபேப்ரிக்கை உள்ளே டேர்ன் பண்ணி ராங் சைடில் இதுக்கு மேலே ஒரு டாப் ஸ்டிச் போட்டிங்கன்னா நெக்லைன் வந்து ஃபினிஷ் ஆகிடும். ஸோ 2 நெக்லைனும் இண்டிவிஜுவலாக தனித்தனியாக நம்ம நெக்லைன் வச்சு நம்ம திருப்பணும். ரொம்ப எலகண்ட்டாக இருக்கும், ரொம்ப ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். காலேஜ் கோயிங், ஆஃபீஸ் கோயிங்க்கு ரொம்ப ஜிகுன்னு போடாமல் இந்த சம்மர் வேர் மாதிரி சாதா ஒரு காட்டன் ஃபேப்ரிக் எடுத்து நீங்களே உங்களுக்கு தேவையான பிளாக்கெட்ஸ் இந்த மாதிரி வச்சு நீங்கள் தைக்கலாம். அதே மாதிரி ஸ்லீவ்ஸ்க்கும் வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக ஒரு சின்ன பைப்பிங் கொடுத்தாலே அவ்வளோ அழகாக இருக்கும். பார்த்தீங்கனாலே தெரியும் உங்களுக்கு ரொம்ப ப்ரிச்சியாக, ரொம்ப நீட்டாக, ரொம்ப சிம்பிளாக, எலகண்ட்டாக இருக்குது. ஸோ பிளாக்கெட் தைக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 4-5 மெத்தட் இருக்குது. இது கொஞ்சம் ஈஸியான மெத்தட் தான் நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். ஸோ கண்டிப்பாக எல்லாருக்கும் இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். எல்லாருமே ட்ரை பண்ணுங்கள். ஒரு சிம்பிள் பிளெயின் ஃபேப்ரிக்கை நீங்கள் நினச்சா எப்படி வேணால் டேர்ன் பண்ணலாம் அழகாக. ஸோ கண்டிப்பாக எல்லாம் ட்ரை பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தாலும் இந்த மாதிரி சுடிதார் நெக்லைன் வீடியோஸும் கொஞ்சம் போட்டால் நல்லாயிருக்கும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா மறக்காமல் என் சேனலை ஃபஸ்ட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதுக்கப்புறம் கீழே இருக்க தம்ஸ் அப் பட்டனையும் மறக்காமல் கிளிக் பண்ணிவிடுங்க. அடுத்த வாட்டி இன்னொரு வீடியோவோட உங்களை மீட் பண்ணுறேன். See you next time. Take care. Bye bye.